வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்னெல்லாம் நடக்க போகுது அடுத்த வாரங்களில் அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் ரொம்பவே பயந்து போய் இருக்கார். நம்மளுக்கு பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா, அப்படி பார்க்க முடியலை அப்படின்னு சொன்னால் ரோஹிணி நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாளா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுட்டுருக்காரு. அப்போ அதை பார்த்த நர்ஸு, ஏன்பா அழுதுட்டுருக்க, உனக்கு அந்தளவுக்குலாம் பெருசாக வராதுப்பா, பயப்படாத அப்படிங்கும்போது, என் ஒய்ஃப் எங்கே அப்படிங்கிறாங்க. அவங்க எங்கேயோ வெளியே போய்ட்டு வரேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே, மேடம் உங்களே தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு உங்கள் வீட்டுக்காரு அப்படிங்கிறாங்க. மனோஜ் எங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, எனக்கு ஒரு வேளை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேறு கல்யாணம் முடிச்சுட்டு போயிடாத. உன்னை மாதிரி ஒரு பணக்கார பொண்ணை என்னால் நிச்சய முடியாது, கல்யாணம் இன்னும் வாட்டி பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. மனோஜ், என்ன மனோஜ் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் நினைக்கிறார் மனசுக்குள்ளே, ரோஹிணிக்கு இருக்க பணத்துக்கு நம்மளை கொண்டு எங்களால் அவளை நல்லா பார்க்க முடியும். ஆனால் இவள் இப்போ புரிஞ்சுக்கிடாமல் விட்டு போயிட்டானா மாட்டிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்கு நினைக்கிறேன். என்ன மனோஜ், என்னத்தை செஞ்சு தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்க. ஒன்றும் இல்லை ரோஹிணி, எப்படியாவது என்ன நீ சரி பண்ணிடு அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், என்ன அடவு வச்சுனாலும் நான் உங்களை சரி பண்ணிடுவேன், நீங்கள் அதுக்கு மட்டும் பயப்படாதீங்க. டாக்டர் இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கெட்ட போச்சுருவோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது டாக்டர் வந்துடுறாரு. அம்மா எல்லோரும் வெளியே இருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ்கிட்ட கேட்குறாரு டாக்டர், எப்பா கண்ணை பிரித்த உடனே நீ யாரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ற அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் நினைக்கிறாரு, இப்போ ரோஹிணி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானவா. ஏன்னு கேட்டால் அவள் தான் பணக்காரி, அவளை வச்சு தான் நம்ம முன்னேறி பெரிய தொழிலதிபராக வர முடியும். அவள் கோடிக்கணக்கான சொத்து மலேசியாவில் கிடக்கு. அதை எப்படியாவது நம்ம மீட்கணும்னா கண்டிப்பாக ரோஹிணி தான் பார்க்கணுன்னு சொன்னால் தான் அவன் மனசுக்குள்ளே நம்ம மேலே ரொம்ப அவனுக்கு அன்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. யாரப்பா வர சொல்லு அப்படிங்கிறாங்க டாக்டர். உடனே, சார் என் வீட்டம்மா அப்படிங்கிறாங்க. என் அம்மா அப்பா வர முடியா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு என் வீட்டம்மா தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நர்ஸுமா போய் வெளியே ரோஹிணி அம்மா வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சாருக்கு கெட்டு அவுக்க போகிறாங்க டாக்டர் ஐயா, அதனால் ஒரே ஒரு ஆளை கூப்பிட்றாங்க அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, இனி தான் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் இனி தான் கூப்பிட்டு நான் வரேன் அப்படிங்கிறாங்க. அம்மா உங்கள் பேர் என்ன பேர் அப்படிங்கிறாங்க. என் பேர் விஜயா அப்படிங்கிறாங்க. அவர் விஜயாவை கூப்பிடல, அவங்ககிட்ட அம்மா ரோஹிணியை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நான் எவ்வளவு பாசம் அந்த மனோஜை வளர்த்த வச்சேன், இப்படி ரோஹிணியை பார்க்கணுங்கானே, சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேடிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜயா, நீ என்னத்தை பார்த்தாலும் சரி தான், கல்யாணம் முடிய வரைக்கும் தாய் ஓகே தான், மனைவி பார்க்கணுங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆனால் அந்த மனோஜ் இந்த விஷயத்தில் சரி தான், நீ ரொம்ப மூக்கை நுழைக்காத, என் பையன் நீ தான் கூப்பிடணும், என்ன தான் பார்க்கணும், இதெல்லாம் அவனுக்கு கிட்டான சூழ்நிலை, அவன் முன்னாடியே பார்க்கணும்னு நினைக்க விட்டுரு, இதை ஃப்ரீயாக விடு அப்படிங்கிறாங்க. உடனே முத்தை பார்க்குறாங்க விஜயா. உடனே முத்தம் கவர்ந்துக்கிறாரு. அங்கே கண்ணை கெட்ட அவுக்குறாங்க. அவுத்தோடனே டாக்டர் எனக்கு கண்ணை ரொம்பவே கூசுது, திறக்க முடியல, வைக்க முடியல அப்படிங்கிறாரு. அப்படி தான் இருக்கும் மனோஜ், நீங்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கையாக திறந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. டாக்டர் திறக்க முடியல, வைக்க முடியல அப்படிங்கும்போது ஒரு ஸ்ப்ரே மாதிரி அமுக்குறாங்க. அமுக்கணுன்னே இப்போ அவங்க திறந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. திறக்கிறாங்க. திறந்தோன்னா நல்லா தெளிவாக தெரியுது. ரோஹிணி எனக்கு எல்லாமே தெரியுது அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கு அப்போ தான் ஒரு தில்லாலங்கடி யோசனை வருது. டாக்டர் ஐயா தயவுசெய்து இங்கே நடந்த விஷயத்தை வெளியே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் என் வீட்டில் பேசிக்கிறேன், நீங்கள் அப்படி அமைதியாக போங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குமா இங்கே நல்லபடியாக பார்க்குறாரு, இது சொன்னால் என்ன அப்படிங்கிறாங்க. இன்னும் நர்சிட்டின்னு சொல்கிறாங்க, நீங்களும் சொல்ல வேண்டாம், நான் சொன்னால் உங்களுக்கு இன்பமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் ரிட்டர்ன் கிளம்புறோம், நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லிக்கோங்க, டிஸ்சார்ஜ் ஆகிறது 2-3 நாள் கழிச்சு தான் பண்ணணும். ஏன்னு கேட்டால் அவர் கொஞ்சம் பதட்டமாக இருக்கார், அவருக்கு எப்படி இது பண்ணணுமோ அதுக்கேற்ற பண்ணி தான் அனுப்புவோம் அப்படிங்கிறாங்க. சார் டாக்டர் அப்படிங்கிறாங்க. டாக்டரும் நர்ஸும் மகனும் வெளில போகிறாங்க. விஜயா கேட்குறாங்க, சார் என்ன சார் ஆச்சு என் பையனுக்கு அப்படிங்கிறாங்கம்மா. எல்லாமே உள்ள ரோஹிணி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே ரோஹிணி கதை வெளில வராங்க. வர்றதுக்கு முன்னாடி அங்கே மனோஜ் எல்லாமே சொல்லிடுறாங்க. மனோஜுக்கு பாருங்கள், நான் வெளியே போய் ஆக்ஷன் தான் போட போகிறேன், அப்படி நம்ம ஒரு ஆக்டிங்கை போட்டால் மட்டும்தான் அவங்க அப்பாவுக்கு நம்ம பணம் கொடுக்காமையோ கடங்காரங்களுக்கு கொஞ்சம் தள்ளி தாராளமாக வைக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நகர்த்ததுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் உடனே பணத்தை எங்கேயும் பரட்டவே முடியாது. எனக்கும் எங்கள் ஊரில் பணம் எல்லாம் லாக்கு, சொத்து பத்து எல்லாம் வைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது இப்போதைக்கு. எங்கள் மாமாவையும் தொடர்பு கொள்ள முடியலை, அவர் ஏதோ ஒரு நாட்டில் பிஸியாக இருக்காராம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நான் பேசிக்கிறேன் வழியை, நீங்கள் கொஞ்சம்
பார்வை பார்க்க முடியாத மாதிரி சமாளிச்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ தான் எனக்கு முக்கியம், நீ சொல்லதை நான் கேட்பேன் அப்படிங்கிறதுன்னு அடிச்சுட்டு படுத்துக்கிறாரு. இங்கே வெளியே வந்து ரோகிணி ஒரு மாதிரி அழுகிறாங்க. என்னம்மாச்சு என்னாச்சு மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்னம்மாச்சு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பதறாங்க. அப்போ ரோகிணி வந்து வழக்கம் போல் அவங்க பிராடுதனத்தை அவுத்து விடுதாங்க. இந்த மாதிரி மனோஜுக்கு பார்க்க முடியல, இன்னும் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுபோக அவரை வந்து பார்வை தெரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க வெளியில் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு தான் பார்க்கணுங்காங்க. என்ன செய்யணும் தெரில ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அலறும்போது முத்து சொல்லாது உங்களுக்கும் ஃபாரின் தானே அங்கே போய் பார்க்கலாம்ல அப்படிங்கிறாங்க. முத்து அதை சொல்லலை, அவங்க எங்கேயாவது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறவங்க இடத்துக்கு தான் கொண்டு போகணும், ஆஸ்பத்திரி கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க, அதப்பா அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற அப்படியா வாங்க எல்லோரும் பார்ப்போன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. மனோஜ் பயங்கரமாக நடிச்சிட்டு கிடக்காரு. விஜய் அங்கே கதறுதாங்க. டேய் கண்ணா உன்னைய நான் பாலும் தேனும் கொடுத்து பயங்கரமாக வளர்த்தனடா, இப்படி ஆயிட்டடா அப்படி ஆயிட்டடான்ட்டு கிடக்காங்க. அந்த 30 லட்சத்தையாவது பிடிச்ச பிறவாது இப்படி நடந்துச்சா, அதை வச்சு நம்ம பார்த்துருக்கலாம் வச்சுருக்கலாம் அப்படிங்கிறாங்க. விஜயா முதல்ல அமைதியார், முதல்ல டாக்டர்கிட்ட போய் என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்புறாங்க. அங்கிள் அங்கெல்லாம் போக வேண்டாம், அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க, இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு மனோஜ் இங்கே தான் இருக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது அங்கிள் நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று அண்ணாமலை சொல்கிறாங்க. அது எப்படிமா கிளம்ப முடியும், மனோஜுக்கு இப்படியே ஆயிருக்கு, இப்போ அடுத்தாப்புல என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் கேட்டுக்கிட்டு வேறு ஏதாவது ஆஸ்பத்திரி கொண்டு பார்க்கலாம். விஜயா எங்கள் ஆஸ்பத்திரி இருக்கலாம், எங்கள் ஸ்டாஃபுக்குன்னு ஆஸ்பத்திரி இருக்கலாம், அதை வச்சு பார்ப்போம், அதுனா கம்மியாக வரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உங்கள் பையனுக்கு பார்க்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அதை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க, நான் வேணா அங்கே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோன் பேசுகிறாங்க. இங்கே ரோகிணி முழிக்கிறாங்க. ஆஹா அங்கிள் வேறு ஏதாவது சொத்தை குறைச்சிடக்கூடாதா, டாக்டர்கிட்ட பேசினாலும் உண்மையை சொல்லிடுவாங்க, அங்கே செக் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சு போவோமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. உடனே இவங்களே முந்துறாங்க. அங்கிள் விடுங்க, நான் வந்து மலேசியாவுக்கும் கூட்டி போய் மனசை பார்த்துக்கிறேன், எனக்கு அங்கே தெரிஞ்ச பெரிய பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, பெரிய பெரிய ஆள்கள்லாம் தெரியும், எத்தனை லட்சம் எத்தனை கோடி செலவாக நான் பார்த்துக்குறேன் அங்கிள், நீங்கள் விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவ்வளோ தூரம் போகிறதுக்கு நம்ம பக்கத்தில் என்னென்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு மனசுக்கு நினச்சிட்டு ஆகா நம்ம நடிப்பு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ரோகிணி சொல்கிறாளப்பா, ரோகிணி சொல்கிற மாதிரியே பார்த்துக்குறேன்ப்பா, அங்கெல்லாம் சரியாக இருக்காதுப்பா, பேராதுப்பா, அப்படிப்பாங்கிறாரு. உடனே முத்து சொல்லாதேப்பா அவங்க ஒரு கும்பலை விடுங்க, நம்மளோட கஷ்ட நஷ்டம் அவங்க 2 பேருக்கும் தெரியும். மனோஜ் வந்து நிறைய வாழணும், நிறைய படிக்கணும், நிறைய தொழில் பண்ணணும்னு நினச்சவன், அவன் இன்றைக்கி முடங்கி இருக்கும்போது அவனுக்கு அதுக்குள்ளே வலி வேதனை தெரியும்பா, விடுங்க, அதே மாதிரி பார்லர் நம்ம பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ரோகிணி மட்டும் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லோரும் போனோன்னா ரோகிணி மனோஜ் பயங்கரமாக சிரித்து விளாடுதாங்க. ரோகிணி செம்மையாக நடிப்பை போட்டேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு நடிக்க தெரியாதா என்ன அப்படிங்கிறாங்க. வேறு எதுக்கு நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நம்மளை வாய் கொடுத்து மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நான் எதுக்கு அப்படி பண்ணேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம பணம் கொடுக்காம இந்த முத்துவோ மீனாவோ யாரோ எதுவுமே பேசாமல் இருக்கணும், வீட்டில் கடன்காரங்களும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், இதான் ஒரே வழி. இப்போ நீங்கள் 3 நாள் இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு பகலில் ஆளே தேவைக்கூடாது, நான் பாட்டில் கடைக்கு போயிடுவேன், இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு கடையை திறந்து என் பாட்டில் வச்சுட்ருப்பேன். கடன்காரங்க வரும்போது எல்லாருக்கும் நானே ஃபோன் பண்ணி வர சொல்லி எல்லாருக்கும் மேனேஜ் பண்ணிவிட்டு நான் உங்களை ஃப்ரீ ஆக்கிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், கடைக்கு வரலாம், வழக்கம் போல் நான் உங்களை கடையில் கொண்டு விடுறது மாதிரி கல்லால் விட்டுறேன், நீங்கள் கண்ணாடி போட்டு உட்காந்துக்காங்க. இப்போ நீங்கள் சாதாரண கண்ணாடி போட்டிருக்கீங்க, கூலிங் கிளாஸை போட்டுக்கோங்க, போட்டு அங்கே உள்ள நிர்வாகத்தெல்லாம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான் ரோகிணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பாடு ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி சாப்பாடு பயங்கரமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ மீனாவும் முத்துக்கும் மனசில் கொஞ்சம் ஒரு மாதிரி படுது. மறுபடியும் திரும்பி வராங்க. திரும்பி வந்து பார்க்குறாங்க, இங்கே பயங்கரமான சாப்பாடுகளை சாப்பிட்டுட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னா முத்துட்டே உனக்கு ஏற்கனவே வந்து முடியாமல் இருக்கடா, இதில் நீ இப்படிலாம் சாப்பிடக்கூடாது, கொழுப்பு நிறைந்த உணவுலாம் சாப்பிடக்கூடாடா, செமிக்காமல் போனால் அது வேறு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறடே, நான் பார்த்துட்டேன்டா அப்படிங்கிறாங்க. இப்படி பார்த்து தான்டா இப்படி இருக்க, இனிமையாக சொல்லி கேளு அப்படிங்கும்போது முத்து எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எம்மா பார்லரம்மா ஒரு ஆள் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, இயல்பாக இல்லை, படுத்த இடத்துல படுத்துட்டு இருக்காங்க, செமிக்காது, அதுக்கு எத்தாப்புல சாப்பாடை கொடுங்க சரிதானா, இல்லைன்னா மீனாவை சாப்பிட கொடுக்க வைக்கேன் அப்படிங்கிறாங்க. முத்து இது வரைக்கும் உங்கள் வீட்டம்மா கொண்டு வந்தது போதும், என் வீட்டுக்காருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும் ஏது கொடுக்கணும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. மீனா கேட்டுக்கிட்டியா, எவ்வளோ சொன்னாலும் கேட்கல, வந்தல சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. என்னங்க இப்படி பேசுது அந்த ரோகிணி அப்படிங்கிறாங்க. அப்படி தான் பேச முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டுக்கு வந்து நிற்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த முத்து மீனா வச்சுமே அது வருமானமே இல்லாமல் இங்கே அழிஞ்சிட்டு கிடக்க வேண்டாமல் பண்ணக்கூடாது, இவங்க வந்து உடனே மனோஜ் சாப்பாடு கொண்டு போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. விஜயா அது அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க.
உடனே மீனா சொல்கிறாங்க, நான் சாப்பாடு கொண்டு வரலாம், நீங்கள் சாப்பாடு கடையில் தான் ஆர்டர் பண்ணாங்கன்னு சொல்ல போகும்போதுமே அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை இப்போ எதுக்கு கடையில் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படிங்கும்போது, ஏங்க வீட்டில் உள்ள சாப்பாடு ருசி இல்லைன்னா கடையில் தாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரியா, செமிக்காத உணவுகளை சாப்பிட்டா ஆஸ்பத்திரியில் இருக்கணும் என்ன ஆகும்? என் டாக்டர் தான் என்ன சாப்பிடுவோம்னு சொல்லியிருப்பார்ல, அதை சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஏங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு கால் பண்ணி ஃப்ரீயாக கேட்குறாங்க, டேய் கண்ணா எப்படிடா இருக்க அப்படிங்க. என்னம்மா செய்கிறது, எனக்கு ஃபுல்லாக இருட்டாக தெரியுது, பயமாக இருக்குமா அப்படி இப்படின்னு அடிக்காரு. உடனே சரிடா பார்த்துக்கோ, ரோகிணி கூட இருக்கல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி சிரிக்கிறாங்க, மனோஜ் நீனும் பயங்கரமாக ஆக்டிங் பண்ண அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, எங்கள் அம்மாட்ட நான் ஆக்டிங் பண்ணால் தான் எங்கள் அப்பாட்ட சொல்லுவாங்க, எங்கள் அப்பா என்கிட்ட பணமே கேட்க மாட்டார், கடன்காரங்க பக்கத்துலேயே இருக்க மாட்டாங்க, நீ தான் சொல்லியிருக்கல நாளைக்கு காலையில் நீ கடைக்கு போய் நீ விட்டு நான் இங்கே சமாளிச்சுக்கிறேன், நீ அங்கே போய் கடையில் உட்காந்து எல்லா கடன்காரங்களும் நீ தான் ஃபோன் பண்ணி வர சொல்லு, என் நம்பர்லேருந்து ஃபோன் அடித்தா வரைச்சி வந்துடுவாங்க, வந்து வர சொல்லு, வந்தோடனே எல்லார்ட்டையும் நடந்தது சொல்லு, என் வீட்டுக்காருக்கு தெரியாதுங்க பார்க்க, அதனால் வந்து இப்போதைக்கு பணம் தர முடியாது, என் வீட்டுக்காரை வச்சு தான் உழைப்பு, என் வீட்டுக்கார் இப்போ அங்கே இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தரும்போது வாங்கிக்காங்க, யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, நான் அதிகாரியை பார்க்க வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அரண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரிதான் அப்படிங்கிறாங்க. காலையிலே விடியுது. இங்கே மனோஜ் சொன்ன மாதிரி ரோஹிணி கடைக்கு போயிடுறாங்க. அப்போ மீனாக்கிட்ட வந்து விஜயா சொல்கிறாங்க, சாப்பாடு கொண்டு கொடு, நான் சாயந்தரம் கொண்டு பார்க்கேன் மனோஜை அப்படிங்கிறாங்க. உடனே சரின்னு சாப்பாடு கொண்டு போகிறாங்க. அங்கே பார்சல் சாப்பாடுலாம் இருக்குது. மீனா வச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறாங்க. ரோஹிணியை காங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ இந்த ரோஹிணியை காங்கலைங்க, உங்கள் அண்ணாச்சி மட்டும் தான் இருக்கார் அப்படிங்கும்போது நேராக ஸ்ருதிக்கு கால் பண்ணால், ஸ்ருதி இந்த மாதிரி ரோஹிணி வந்து ஆஸ்பத்திரி இல்லையா, மனோஜ் மட்டும் தான் இருக்கேன் என்னென்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க ஸ்ருதி, எங்கே இருக்கீங்க ரோஹிணி அப்படிங்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க, அங்கே நீங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, இந்த மீனா போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இப்போ தான் ஒரு வேலையை வெளியே வந்தேன், நான் உடனே போயிடுவேங்க அப்படிங்க. அப்படியா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. முத்து வெளியில் வந்துருக்காங்களா உடனே போயிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இந்த மாதிரி நேரத்தில் கூட ஒரு ஆள் இருக்கணும், ஏன்னா அவனுக்கு வந்து பார்வை பிடிக்கூடாது, கஷ்டம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான் அப்படிங்கிறாங்க. இங்கே அதே மாதிரி ரோகிணி வந்து கடன்காரங்களுக்கெல்லாம் கடனை சமாளிக்க விடுமா அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க, எல்லாரையும் வர சொல்கிறாங்க. வர சொன்னோன்னா மனோஜ் வீட்டு ஃபோன்லேருந்து ஃபோனும் வீட்டமாக பேசுது, கண்டிப்பாக பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துடுறாங்க. அப்போ கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் வந்து ஃபர்னிச்சர் பொருளை காணப்படுவாங்க. உங்களுக்கு இன்றைக்கி கடுமையான வியாபாரம் ஆகும்போது நம்ம ஓனர் போன மாதம் சம்பளம் தரல, இந்த மாதிரி சம்பளத்துக்கு சேர்த்து தர போகிறதுக்கு ஏன் போனஸும் சேர்த்து தருவார் போலையே அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. பார்க்குறாங்க இவங்க பூரா கடன்காரங்க, ஆஹா இவங்கெல்லாம் நம்ம ஓனருக்கு கடன் கொடுத்தவங்களா அப்படின்னு சொல்லி அவங்களே திரும்பி நிற்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவங்க பூரா என்னம்மா பணம் ரெடி ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. அதை சொல்ல தான் கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரர் அவங்களுக்கு பணம் தரணும், அவர் பணம் பண்ணுறது ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, போகும்போது கையில் பணம் வச்சுட்டு ஒரு இடத்துக்கு நடந்து போகும்போது ஒரு வண்டிக்காரன் என்ன செஞ்சிட்டான், தட்டினோன்னு அவர் கண்ணு தெரியாமல் போச்சு. இப்போ பணம் எங்கே விழுந்துச்சு அது வந்து ஒன்றும் தெரியல, ஏன்னா பணம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும், அதை சொல்ல தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறேம்மா. நீங்களும் உங்கள் புருஷனை ஏமாற்றிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நாங்களாம் ஏமாத்தலை, தான் உள்ளது இந்த ஆஸ்பத்திரி தான் இருக்காது பாருங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ஆஸ்பத்திரி போகிறாங்க. நம்ம மனோஜ் பயங்கரமாக ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ரோஹிணி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்களே, இப்போ பயங்கரமாக ஆக்டிங் ஓடுது. அப்போ எல்லோரும் பார்த்துட்டு பார்க்க பாவமாக தெரியுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரோஹிணி இருக்கக்கூடிய அந்த ஃபர்னிச்சர் கடைக்கு வராங்க. சரிம்மா உங்கள் வீட்டுக்காரர் இப்படி ஆகிட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை, என்ன அவர் பார்க்கையும் பாவமாக தெரியுது, பணம் பெரிய விஷயந்தான், இருந்தாலும் நம்ம அதை சொல்லக்கூடாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே மனோஜுக்கு ஃபோன் பண்ணி ரோஹிணி சொல்லுதாங்க, மனோஜ் நம்ம போட்ட பிளான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்கன்ட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு ஆளுக்கும் 50,000 20,000 இப்படி இப்படி நம்ம எவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கிளும் வந்து நம்மகிட்ட பணம்னு சொல்லி ஒன்றும் கேட்கல, முத்து மீனாவும் கண்டுக்கிட மாட்டாங்க, நம்மளாம் வந்து கடனெல்லாம் அடைச்சி நம்மளுக்குன்னு தனி ஒரு நிலைமை வர்றது வரைக்கும் நீங்கள் அப்படியே ஆக்டிங் பண்ணி தான் ஆகணும் நம்ம 2 பேரும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி பின்னிடலாம் உன் பாட்டில் இரு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே ரோஹிணி வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டு வந்து நைட்டு மனோஜ் சாப்பிட வாங்கிட்டு வீட்டுக்கு அங்கே போயிடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு. அங்கே ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் அடிக்காங்க வச்சியா, அம்மா இன்றைக்கி சாயந்தரம் வந்து பார்க்கலாம் நினச்சேன், நடக்கலை, நான் வரதுக்குள்ளே நீ போயிட்டேன், நல்லா பார்த்துக்காமா, நாளைக்கு காலையிலே வரேன் அப்படிங்கிறாங்க. ஓ ஆண்டி காலையிலே வராங்களா அப்படின்னு நினைக்காங்க. மறுநாள் காலையில் விஜயா சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க, மீனாட்ட சாப்பாடு வாங்கிட்டு. ரோஹிணி கூடயே தான் இருக்கியாம்மா அப்படியாம்மா அப்படிங்க. அப்போ கடை யாருமா நடத்துகிறா அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் தான், இங்கே மனோஜ் நல்லா எல்லாமே பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கோங்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி, வியாபாரத்தை விட மனோஜ் தான் முக்கியம், நான் வேணா ஃபர்னிச்சர் கடையை பார்த்துக்கிறேன், நீ வேணா இங்கே இரு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உனக்கு 2 இடத்துக்கு நீ போகணும், நீங்கள் அங்கே போனால் அங்கே போக வேண்டிய சூழ்நிலை வரும், அதனால் இங்கே இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி அப்படின்ட்டு இருக்கும். மனோஜ் சொல்கிறாங்க, ஏம்மா
காலைல சாப்பிட்டா மதியம் நல்லா தூங்கிடுவேன். அப்புறம் மதியம் எனக்கு 2 மணிக்கு வந்து சாப்பாடு கொடுத்தா போதும், ரோகிணி கரெக்டாக வந்துடுவா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கரமான கஷ்டமாக இருக்குது. என் பையன் வாழ்க்கையில் பெரிய ஆளாயிரும் அப்படி இப்படின்னு நினச்சின்னு ஒன்றும் நடக்காமல் போயிடும் போலயே, இந்த பையனுக்கு தெரியாமல் போதாக பார்வை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்வதி வீட்டில் போய் பேசுகிறாங்க. பார்வதி சொல்லுதாங்க, எனக்கு கால் வலி, அதனால் மனோஜ் வந்து பார்க்க முடியல, எப்படி இருக்கான் எது இருக்கான்னு கேட்காங்க. அவன் நிலமை தான் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த ரோகிணி அவனை ரொம்ப விரும்புறதுனால நல்லா வச்சு பார்த்துக்கிடுது. அதனால் அப்படி ஒரு மருமக கடையாக கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படிங்கல, நான் தானே பார்த்தேன் பொண்ணு, நீங்கள் தானே பார்த்தோன்னா அவங்களுக்குள்ளே பெருமை பேசுகிறாங்க. அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, என்னம்மா நான் கொண்டு வந்த மருமகன்னு பெருமையாக பேசுவீங்க, இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. நான் என்னத்தை கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் பையனுக்கு இப்படி ஒரு நிலமை வந்த பிறகு அந்த பிள்ளை கோடிச்சேரி பிள்ளை இருக்குன்னு எவ்வளோ பெரிய ஆள், இதே உங்கள் மீனாவோ மற்ற மருமகளும் இருப்பாளா அப்படி இப்படின்னு ஏற்றி விடுதாங்க. அந்த பூக்காரெலாம் சாதாரண வீட்டில் இருந்தவா, பண்பும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் ரோகிணி அப்படி இல்லை, மிகப்பெரிய கோடீஸ்வரன் வீட்டிலேருந்து வந்திருக்கா, ரொம்ப பண்பான பிள்ளை. அதுபோக மனோஜை ரொம்ப விரும்புதா. மனோஜுக்கு அப்படி இருக்கும்போது மனோஜுக்கு பார்வை தெரியுதுக்கு என் பொருளை கூட எடுத்துக்குவாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரியான பிள்ளை அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே இவங்க நினைக்காங்க பார்வதி, அப்படி தானே அந்த பிள்ளை தங்கமான பிள்ளையா, மீனா மேலே ஒரு கடும் சொல்லு வந்தோடனே அந்த சொல்லு வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே பிரிவினை வரக்கூடாதுன்னு சொல்லி தாங்கையில் இந்த 2 லட்ச ரூபா கொடுத்துலாம் இல்லாத பணத்தை இருக்குதுன்னு சொல்லிச்சு, நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இங்கே ரோகிணி மறுபடியும் கடைக்கு போகிறாங்க, நல்லாவே வியாபாரம் ஆகுது. வியாபாரம் தானே மனோஜ்ட்டு வந்து மனோஜ் நல்லாவே வியாபாரம் ஆகுது, சாப்பிடுங்க வாங்கின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றாங்க. அப்போ ஆஸ்பத்திரி சொல்லுவாங்க, நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு ரீசார்ஜ் ஆகி போகலாம் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே சரி டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ மறுநாள் காலையில் விடியுது, மனோஜை எங்கே கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்தோன்னா மனோஜ்ட்டு சொல்லுதாங்க விஜயா, டேய் கண்ணா, இனிமேல் நான் வந்து நடன பள்ளியே போக மாட்டேன், ஏன்னா ரோகிணி வந்து உன் ஃபர்னிச்சர் கடைக்கும் போகணும், பார்லருக்கும் போகணும், நான் அதனால் வந்து உன்னை நல்லா வீட்டிலேருந்து பார்த்துக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்ட்டு வாங்க அப்படிங்க. இல்லைடா நான் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. விஜயா தன்னுடைய நடன பள்ளியை விட்டுறாங்க. மனோஜுக்கு வந்து டீ கொடுக்குறது, காஃபி கொடுக்குறது, இந்த மாதிரி மீனா சமைச்சு வச்சுட்டு சாப்பாடு கொடுக்குறது, இந்த மாதிரியே போயிட்டே இருக்குது. மனோஜ் நடிக்காது அப்படிங்கிற விஷயம் தெரியவே இல்லை. விஜயா என்ன தான் தாம்பூம்னு இருந்தாலும் கூட மனோஜ் மேலே ரொம்ப எல்லை கடந்த பாசம் வச்சுருக்காங்க. அதனால் அவங்க நடன பள்ளி விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்குறாங்க. இப்படியே இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மனோஜுக்கு வந்து ஒரு கால் வருது. சந்தோஷ் சார் பேசுகிறாரு. ஹலோ சார் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது, இனிமேல் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, வருத்தமாக தான் இருக்குது. என்ன கடங்காரங்க எல்லாம் ஃபோன் அடித்தாங்க, நாங்கள் அவர் மனோஜ் சாரை டிஸ்டர்ப் பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு, இனிமேல் நீங்கள் எங்கள் கம்பெனியில் டீலராக இருக்க வாய்ப்புகள் இல்லை, என்ன கேட்டால் உங்களால் அதை பராமரிக்க முடியாது, அதனால் நான் டீலர்ஷிப்பை உங்கள்கிட்ட சப்டியில் இருந்த ஒரு ஆள் தான் நான் கொடுக்க போகிறேன், அதுவும் உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து வாங்க முடியாமல் இருக்காங்களா, அதில் ஒரு ஆள் தான் கொடுக்க போகிறேன், அவங்க பேர் எல்லாமே நான் எழுதி கொடுக்குற முறையில் தான் கொடுக்க போகிறேன், யாராவது ஒரு ஆள் நல்லாண்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனசு ஒன்றும் விடலை. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், தயவுசெய்து நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கோங்க வச்சுக்கோங்க, அணையாக்கும் புனையாக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மனோஜ், நான் வேற ஆளை மாற்ற போகிறேன் அப்படிங்கும்போது, சார் 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 ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க சார், நான் வேறு ஒரு சூழ்நிலை தான் சார் இப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறாங்க. இல்லை சார் இப்போ எனக்கு தெரியல, நான் கொஞ்சம் நாள் தெரிஞ்சுங்க சார் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே இல்லை இன்னொரு 2 நாள் நான் என்னென்னு பார்ப்பேன் சார், அதுக்கப்புறம் நான் ஆளை மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து நடித்தது போதும், இனிமேல் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. பர்னிச்சர் கடையில் அப்படின்னு. உடனே வீட்டுக்கு வா, நீ டபார்னு ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி சொல்லி பேசு அப்படின்னு சொல்லி ஐடியா சொல்லிடுறாங்க. ரோகிணி மலமலன்னு வராங்க. வந்துட்டு ஆண்டி ஒரு பெரிய ஒரு டாக்டர் ஒரு ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு, அவர்கிட்ட நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், வேணும்னா மனசை கூப்பிட்டு போய் சரி பண்ணிடலாம், நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. என்னமா திடீர்னு வந்து கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்க. ஆமாம் ஆண்டி, அவர் இன்றைக்கி ஒரு நாள் தான் இருப்பார், சாயந்தரத்துக்குள்ளே நான் இது பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்டு நேராக ஆஸ்பத்திரி போகிறாங்க. அங்கே போய் டாக்டர் எல்லாம் செட் பண்ணி 2-3 நாளைக்கு மட்டும் இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, மனோஜ் பயப்படுறாரு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. என்னம்மா இதே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வந்துருக்கு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, இதே ஆஸ்பத்திரிக்கு அந்த பெரிய டாக்டர் வர்றாரு, அப்படியே அப்பா அப்படி இப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அங்கே டூட்டி பார்க்க வந்த டாக்டர் வந்து சரிம்மா எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டு மறுபடியும் மனோஜை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணையில் வந்து அந்த கவுனில் வந்து பர்ஸ் இருக்குது, பர்ஸ் நிறைய பணம் இருக்குது. மனோஜுக்கு எப்போவுமே ஆட்டை போட்ட பழக்கம், அப்படி தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு வரைக்கும் ஆகல. அந்த பழக்கத்தின் அடிப்படையில் டாக்டர் பையில் இருந்த
அந்த பர்ஸை இடையில எடுத்துடுறாரு, கை விட்டுறாரு. கை விட்டது அதை நர்ஸு பார்த்துடுறாங்க. சார் உங்கள் பர்ஸை வந்து இவர் எடுக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே டாக்டர் சரியான கடுப்பாயிடுச்சு. உனக்கு இப்படியான நிலை இருக்கும்போதே நீ அடுத்தவங்க இடையில கை விடுதானே அப்படின்ட்டு இருக்கும்போது நர்ஸு கடுப்பாயிடுறாங்க. வெளியே நடந்தது சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே இருந்தவங்க எல்லாருமே மனோஜை மொத்துன்னு மொத்துறாங்க. இங்கே சவுண்டு கேட்டு எல்லோரும் ஓடி வராங்க. இங்கே மனோஜுக்கு வசமான பூசை ஒன்று கிடக்கு. என்னாச்சு மனோஜ் மேலே இப்படி கை வைக்காதங்க, அவனுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குங்கிறாங்க. விஜயா என்னம்மா அப்படி இருக்குது? அவருக்கு பார்க்க முடியாமல் வந்தார், பார்க்க சரி பண்ணி மறுபடியும் வந்து பயந்த சுபாவத்தில் வந்துருக்காருன்னு செக்கப் போட்டுக்கிட்டு அப்படி இருக்கும்போது பார்க்கக்கூடிய ஒரு வைத்தியத்தையே பணத்தாட்டே போட்டால் சும்மிடுவாங்களா, கொஞ்சுவாங்களா? இடையில கை விட்டு பரிசு எடுக்கான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோடனே எல்லாருமே பயங்கர ஷாக்காகிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா மனோஜ் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு மனோஜ் ஆகா இந்த ஸ்ருதி பிள்ளை இப்படி பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணியை பார்த்து விட்டு ஒன்றுமே சொல்ல முடியாமல் திருதுன்னு முடிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.